Hello guys, இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் வறுவல். இதுக்கு ஃபஸ்ட்டு வாழைக்காவை ரவுண்ட் ஷேப்பில் தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கணும். கொதிக்கிற தண்ணியில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு இந்த வாழைக்காய் வந்து பார் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இது வெளியே எடுத்துகிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடணும். ஆறின உடனே இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி உங்ககிட்ட டைம் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. இல்லைனா நம்ம உடனே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுமே 1/2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போடணும். ஸோ உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஸோ இது ப்ரௌன் ஆனதுமே ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு பொரிய விட்டுருணும். ஸோ இது பொரிஞ்சதுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பிக்கணும். இது ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இது 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், ஈஸியான சைட் டிஷ் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா subscribe to 2 servings and thanks for watching.